விஜய் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் அவர்களோடு கூட்டணி சேருவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு திருடனை அனுப்பிச்சுட்டு இன்னொரு திருடனை உட்கார வைக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணிச்சுட்டு வேற ஒரு புதிய கட்சிக்கு நீங்க எப்போ கொஞ்சம் நேரம் இல்ல அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். 2014 நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அந்த மாவட்ட செயலாளர்கள் எங்கூட வரவும் கூட யோசித்தார். வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு திருடனை அனுப்பிச்சுட்டு இன்னொரு திருடனை உட்கார வைக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணிச்சுட்டு வேற ஒரு புதிய கட்சிக்கு நீங்க எப்போ கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இல்ல அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுக்கக்கூடாது என்றெல்லாம் பொருள் இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கடந்த ஒரு 30, 40, 50, 1967க்கு பிறகு இந்த கட்சிக்கு மாற்று அந்த கட்சி என்று இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய கூட்டணி தத்துவம், அதாவது இனிமேல் தமிழகத்தில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஏகாதிபத்திய உணர்வுகளை உருவாக்குது. இன்னைக்கு எப்படி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் தான் நினைச்சதுதான், அதாவது அந்த கட்சியினுடைய அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தை பற்றி கூட கவலைப்படாம தான் நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கு யார் மேலும் வேண்டாலும் படையெடுக்கலாம், எந்த நாட்டை வேண்டாலும் கைப்பலாம், யாரை வேண்டும் என்றாலும் இது செய்யலாங்கிற ஒரு எதேச்ச போக்கு உருவாகுதோ அதுபோல ஆட்சிக்கு கைக்கு விட்டால் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை கடந்த 67 கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலிலும் ஆட்சிக்கு வந்த இடத்துல மனோநிலை இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எந்த பிரச்சனையும் முடியல. அதனால நான் சொல்லுவது 2 இடத்து உண்டு. புதிதாக வரக்கூடிய சக்திக்கும் அதையும் நான் புறந்தள்ள முடியாது. அதே சமயத்தில் மிக முக்கியமாக நோக்கம் தமிழ்நாட்டில், அதாவது கூட்டணி ஆட்சியில், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அந்த கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் எப்படி அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு சிறிய ஒரு குரூப் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு 10 ML 5 ML இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அந்த கேரளாவில பெரிய அளவுக்கு ஊழலோ குற்றச்சாட்டுகளோ எழறதில்லை. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி என்ற அந்த நிலையிலிருந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான ஊழலுமே நடைபெறாமல் தடுக்கணும். தமிழ்நாட்டுக்கூட ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெறன்னு சொன்னால் முதல்ல இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தான் மிக முக்கியமாக. அதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆமாம், இந்த வழியில் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவருடைய கருத்து எப்படி வலுப்பட போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இந்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. அவர் அதே கருத்தில் இருக்கிறாரா, அவரை நோக்கி யாரெல்லாம் செல்லுகிறார்கள், அவர் இது அடுத்த கட்டம் எப்படி நகருங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரியும். மாநாட வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. சரிங்க. பாமக ஆல்ரெடி இந்திய அலையன்ஸ்ல சேர்ந்துட்டாங்க. தேமுதிக இன்னைக்கு அறிவிக்க போறாங்க. சோ தேர்தல் நெருங்கி வருது. இந்திய தமிழகத்தோட நிலைப்பாடு இல்லைங்க. பாமக ஏற்கனவே அவங்க என்டிஏவில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் வரல. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமக எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால் அது போய் பிஜேபி அவங்க சேர்றது ஒரு புதிய விஷயம் இல்லை. தேமுதிகவும் அதிமுகவோடு தான் இருந்தாங்க. ஸோ அவர்களும் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அது நம்ம இன்னைக்கு தான் தெரியும். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் இருந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய இப்பொழுது நிலைப்பாடு இனிமேல் ஒற்றை கட்சி, நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க, எங்களை தூக்கி பிடிங்க, பல்லக்கு தூக்குங்க அப்படிங்கிறதுக்கு புதிய தமிழகம் கட்சியில் உடன்பாடு கிடையாது. அதான் எங்களுடைய இது இந்த தேர்தலில் வெளிப்படையாக குறைந்த, அதாவது மினிமம் காமன் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச திட்டத்தை நாங்கள் மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு, இனிமேல் மது இருக்காது, கனிவள கொலை நடக்காது, ஊழல் நடைபெறாது, தமிழ்நாடு அனைத்து மக்களுக்கான அனைத்து சமுதாய மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லணுமே தவிர, அப்படி யார் சொல்கிறாங்கிறத இன்னும் 1 நாள் 2 நாளில் பார்ப்போம். ஆனால் யார்கிட்டையும் நாங்கள் பகையல். அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னோட தொடர்பு தாக்குறாங்க. கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பும் கூட விஜய் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். ஆனால்
ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகுதான் வந்து எங்க புதிய தமிழர் கட்சியின் நிலைப்பாடை அறிவிப்போமே தவிர அதுக்கு முன்பு அறிவிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்திக்கிறோம். நான் இதுதான் இப்பதான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிராங்கா ஓப்பனாக ரகசியமே இல்லை. நம்பர் 1, நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றோம்னா எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு எங்களை பல காலங்களில் அவர்கள் வந்து கண்டுக்காம கள அளவு தோக்கடிச்சிருக்காங்க. 2014 திமுக கூட நாங்கள் போனப்போ திமுக எங்களை வந்து தோக்கடிச்சாங்க பார்லிமெண்ட்ல. 2016 ஓட்டப்படாரத்தில் நான் குறைஞ்சது 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றக்கூட அந்த பணியாற்றுறதுக்காக. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் கூட ஒரு திமுக கூட எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வரல. அதனால தான் நான் வந்து 430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதே போல் 2026 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தேவேந்திர மக்கள் நான் சொன்னாச்சுன்னா ஒரு 10% விடலாம். 90% பேர் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஓட்டை போடணும்னு கம்ப்ளீட்டாக போட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் நான் எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க வந்து உளப்பூர்வமாக பாடுபடுறதில்லை. அதனால் எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களோடு கூட்டணி சேருவது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. வெறுமனே அவர்களுக்கு பலியாகிறதுக்கோ அவர்களுக்கு சேவையாகிறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. அதனால் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறோம். யார் மூலமாக எங்களுடைய கட்சியும் வெற்றி பெறணும், நாங்களும் வந்து ஓட்டு போடுவோம். ஆச்சுங்களா? 2 பேருமே நான் தவிடு கொண்டு வரேன், நீ இது கொண்டு வா அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உண்மையாக இருப்போம். புதிய தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பாடுபடுவாங்க. அதே சமயத்தில் புதிய தமிழர் கட்சி எங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறதோ அங்கே அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் முழு மனதோட ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. இதே 2014 நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அந்த மாவட்ட செயலாளர்கள் எங்கூட வரவங்க கூட யோசித்தாங்க. இன்னைக்கே கொஞ்சம் சொல்லிக்கிறதுல இன்னும் யாருன்னு நாங்கள் வந்து நான் இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். யாருங்கிறது நான் தான் எல்லாத்தோடையும் நட்பில் தான் இருக்கிறோம். இந்த கண்டிஷனுக்காக வராங்களான்னு பார்க்கணும். நாங்கள் வந்து அதிமுக இருந்து நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சுலாம் போயிடல. ஆச்சுங்களா? அவங்களோட அவங்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் விஜய் கட்சியிலேருந்து ஏறக்குறைய 15-3 வாரங்களுக்கு முன்பு மிக முக்கியமான ஒருத்தர் பேசினார். ஆனால் ஜனவரி 7ஆம் தேதி வரலும் நாங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதில்லை என்று சொல்லிக்கிறோம். இன்னும் நாளை அவங்க யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறாங்க எல்லாவற்றையும் ஆய்வு செய்து எல்லாவற்றையுமே எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்பப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆனால் கூட்டணி தான் வந்து நிச்சயமாக கூட்டணி தான். நாங்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெல்லப்போகுது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.